சன் நியூஸ், டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி போற நியூஸ் சேனல்ஸ் இந்த மாரி நியூஸ் சேனல்ஸ முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் கொத்தடிமைங்கள சொல்லப்பா, நீங்கலாம் ரொம்ப அறிவாளிங்க. அவனுங்க எத சொன்னாலும் நம்புறவனுங்க. நான் இந்த அப்பாவி பொதுமக்கள் உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற பொதுமக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்றேன். நேத்து மவுண்ட் ரோட்ல இருக்கிற ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல 4 மாச குழந்தைக்கு 8 வயசு குழந்தைக்கு போடுற இன்ஜெக்ஷன போட்டு ஓவர் டோஸ் ஆயி அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. இத பத்தி இந்த சன் நியூஸ் கவர் பண்ணி போஸ்ட் போட்டானான்னு கேட்டா போடல. அதுக்கு பதிலா விஜயோட சொத்து விவரம் ஒரே ஒரு டாபிக் அந்த டாபிக் பத்தி 10 போஸ்ட் போட்டிருக்கான். நான் இதுக்காக டிஎம்கே தான் காரணம்லாம் சொல்லல. நானும் போன எலெக்ஷன் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டவன் தான். விஜய் பத்தி ஒரு 10 போஸ்ட் போட தெரிஞ்ச உனக்கு, அந்த குழந்தைய பத்தி ஒரு போஸ்ட் போடலாம்ல. ஒரு போஸ்ட் போட்டு ஜனங்களுக்கு தெரியப்படுத்தலாம்ல. மக்களே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய பத்தி ஒரு போஸ்ட் வருது, ஒரே ஒரு டாபிக்ல வருதுன்னா அது நியூஸ். அதே ஒரே ஒரு டாபிக்ல வர நியூஸ் 10 போஸ்ட் போடுறான்னா, அது உங்கள டைவர்ட் பண்றான்னு அர்த்தம். ஏன்னா இப்ப விஜய் தான் ட்ரெண்டிங் டாபிக். விஜய பார்த்த உடனே எல்லாரும் பசங்க டைவர்ட் ஆயிடுறானுங்க. இப்ப இருக்கிற பசங்க எதுவுமே வேற எந்த நியூஸ கண்டுக்க மாட்றாங்க. அதனால டைவர்ட் பண்றானுங்க. தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஆனா இவங்க பண்ணதுல ஒரு சூப்பரான நல்ல விஷயம் நடந்துக்குது பாத்தீங்களா? மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கமெண்ட்ஸ்ல போய் படிச்சு பாருங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பழனிசாமி, சீமான் இவங்க எல்லாரோட சொத்து விவரத்தையும் போடு. ஏன் இவரத மட்டும் போறேன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது வரைக்கும் நல்ல விஷயம் பண்ணிக்கிறடா.